ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Nifty 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒன்றுமே இல்லை, அந்த லிங்க்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய டெலகிராமில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய குரூப் கிடச்சிரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நிறையானா எப்படி சொல்ல, பிகினராக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய இடத்துல போயிட்டு தேடிட்டே இருப்போம். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நாள் பிகினராக உள்ளே வரும்போது அந்த நாள் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டே ஏன் வருது அப்படின்னு தோணும். ஒரு நாள் லாஸ் மொத்தமாக வரும்போது தான் ட்ரேடை கம்மியாக பண்ணும். சாட்டர்டே சண்டேயோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப புரியும். அதாவது ஏன் சாட்டர்டே சண்டே ஹோம்ஒர்க் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் செலெக்ஷன். இன்னொன்று, இந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க என்னுடைய வீடியோவுக்கு கீழே. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குது. இன்ட்ராடே பண்ணுறவங்க அதை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெக்னிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் எந்தெந்த ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக், எந்தெந்த இண்டெக்ஸ் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Nifty 50ல் நான் வீக்லி கேண்டில் போட்டிருக்கேன். எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நல்லா எல்லாருமே இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்கெல்லாம் பை எடுத்துகிட்டு இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சிக்னல் கிடச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த வீக்லி கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் சரியும். நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது இதில் என்ன விஷயங்கள் நீங்கள் தெரியணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி, இது 2 செக்டாரும் சரிங்களா எப்படி போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா வெயிட்டேஜில் செக்டார் ரொம்ப முக்கியம் Nifty 50ல். அதே மாதிரி ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. இப்போது நான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடணும். சரிங்களா? இது ரெண்டும் எந்த மாதிரி ட்ராவல் ஆகுது. இது ரெண்டும் நெகட்டிவ் வரக்கூடிய வாரத்தில். ஏன்னா மார்க்கெட் சரிகிற மாதிரி தான் ஒரு சிம்பிள் காட்டிடுச்சு. ஸோ வீக்லி கேண்டிலுக்கு லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா சரியும் போது இந்த ரெண்டும் நெகட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? தெரிஞ்ச உடனே டேரெக்டாக இங்கே வந்துடுங்க, Nifty 50 வந்துடுங்க. ஸோ இதில் இருக்கிற 50 கம்பெனியும் லிஸ்ட் அவுட் எடுங்க. இதில் நாங்கள் வெயிட்டேஜ்னு உங்களுக்கு ஸ்டாக் சொல்லியிருக்கேன். ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ. சரிங்களா? ஏன் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட்டேஜ், இந்த FinNiftyயோட வெயிட்டேஜுக்குள்ளே இது ரெண்டுமே வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ். இந்த ரிலையன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் லைட்டாக பார்த்துக்கணும். அது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 9th பிளேஸில் இருக்குது. தென் வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஹையிலேருந்து லோ வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரெண்டுமே எப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 கம்பெனிஸ்குள்ளே தான் வந்திருக்கு. அதாவது நான் வால்யூமும் செக் பண்ணுறேன், முதல்ல வந்த இடத்துலையும் நான் செக் பண்ணுறேன். ஆனால் இப்படி எனக்கு வரக்கூடாது. அதான் வால்யூம் ஓகே, ஆனால் பாசிட்டிவ். ஏன்னா நான் நெகட்டிவ் ட்ரெண்டில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அப்போ நான் சேஞ்ச் வைக்கும்போது சரிங்களா, நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற இடம் எனக்கு தெரியணும். இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு நாள் எப்படி பண்ணும் அப்படின்னா, எப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா, இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? ரிலையன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டு 10க்குள்ளே இருக்கணும். வால்யூம் பொறுத்த மட்டும் பைக்கு ஹையாக இருக்கணும். சரிங்களா? இந்த செல் சைடு எடுக்கும்போது அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, ரெட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு.
இந்த கேண்டிலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை 12:15க்கு அப்புறமா தான் நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு நாளைக்கு 3 3 ஹவர் கேண்டில் வரும். சரிங்களா? இதில் இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துடலாம். அதே மாதிரி பைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இங்கே வருது பாருங்கள், இந்த லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன, நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்லலாம் சார், ஐடியும் ஃபின்எஃப்டியும் லோவாக தானே இருக்குது, ரிலையன்ஸ் வரல. சரிங்களா? ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகுது, டாப் 10க்குள்ளே இருக்குது. அப்படின்னா இதை நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெயிட்டேஜை செக் பண்ணாமே ட்ரேட் எடுப்பாங்க. நிறைய பேர் மார்னிங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகவும் என்ட்ரி கொடுப்பாங்க. 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகவும் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறது நல்ல விஷயந்தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைய டேக்கு ஜென்ரலாக பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கு. ஸோ இதனுடைய லோவை நான் மார்க் பண்ணுறேன். இதனுடைய ஹையும் மார்க் பண்ணுறேன். 10 நிமிஷம் கேண்டில். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போதோ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. நிறையா பேர் இனிஷியலாக பண்ணும்போது, ஏன்னா நம்ம பிகினர் தானே, நமக்கு அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. அப்படி வரச்ச நீங்கள் ஒன்று தான், இப்போ நான் சொன்னல, ப்ரீவியஸாக சொன்னல, இந்த மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்று Nifty 50 Nifty 50 பாசிட்டிவாக இருந்து, சரிங்களா, இது பாசிட்டிவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வெயிட்டேஜ் நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த 2 வெயிட்டேஜும் பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? இந்த 2 வெயிட்டேஜ்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் தென் ஐடி, இது ரெண்டுமே வந்து இருக்கணும். தென் ரிலையன்ஸ், அது வந்துட்டு Nifty 50ல் டாப் 10க்குள்ளே வருதா, நான் பாசிட்டிவ் சைட் போகிறேன் அப்படின்னா, இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 10 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். பட் இதனுடைய சார்ட்டையும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணணும். ஃபினான்ஷியல் சர்வீஸையும் எடுக்கணும், ஐடி அதனுடைய 10 மினிட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ஒரு வேளை, சரிங்களா, ஒரு வேளை ஐடி இப்படி பீக்கில் போயிட்டே இருக்குது, சரிங்களா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் லோவாகிட்டு இருக்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த 10 மினிட்ஸில் ஒன்று க்ரீனாக இருக்குது, ஒன்று நெகட்டிவில் இருந்தாலும் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணும்போது 3 மினிட்ஸில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணி வெளியே வர பாருங்கள். ஆனால் இது ரெண்டும் பாசிட்டிவாக நல்லா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போதும், சரிங்களா, ரிலையன்ஸ் டாப் 10ல் வரும்போதும் வால்யூம் நல்லா இருக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஹோல்டிங்கில் வைக்கலாம். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேயோட மேக்ஸிமம் டைமே 15 மினிட்ஸ், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ரீவியஸாக நிறையா ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நிறையா பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்கள் சக்ஸஸ் ரேஷியோவை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.